ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டீ கோட். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ஜாவா எப்படிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இன்றைக்கி கான்செப்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜாவாவில் மெயின் மெத்தட் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த இடத்துல டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நாட் ஓன்லி மெயின் மெத்தட், ஒரு ஜாவா ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த இடத்துல நம்ம அடிஷ்னலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ சி++ ப்ரோக்ராமிங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஹெடர் ஃபைல், வாய்ட் மெயின் இப்படி தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? பட் ஜாவா பொறுத்த வரைக்கும் மெயின் மெத்தட் அப்படின்றது கம்பல்சரி எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த இடத்துல இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஜாவோடைய ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஜாவா ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அல்லது என்னென்ன கான்செப்ட்டுக்காக நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் போடுறதா இருந்தாலும் சரி, ஓகேங்களா, இந்த பேசிஸில் தான் நம்ம கோடிங் எல்லாமே நம்ம எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த ப்ரோக்ராம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன் நான் இதை இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ரோக்ராம்லேயுமே ஓகே நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கோடிங் எழுதணும். ஓகேங்களா? அதனால் ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக என்ன எதுக்காக நம்மளுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளாஸ். ஓகேங்களா? ஸோ கிளாஸ் அப்படின்றது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கீவேர்ட். ஓகே, ஸோ ஜாவா பொறுத்த வரைக்கும் கீவேர்ட் அப்படின்னா ஃபிக்ஸ்டு மீனிங். ஓகே, ஜாவா மட்டும் கிடையாது, எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையுமே பார்த்தீங்கன்னா கீவேர்ட் அப்படின்றது ஃபிக்ஸ்டு மீனிங். நம்மளால் வந்துட்டு அதை மாடிஃபை பண்ணவோ சேஞ்ச் பண்ணவோ நம்மளால முடியாது. சரிங்களா? இன்கேஸ் நீங்கள் மாடிஃபை பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி எரர் தான் நம்மளுக்கு வரும். ஸோ ஃபிக்ஸ்டு மீனிங் அட் த சேம் டைம் இந்த கீவேர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லோயர் கேஸ். ஓகே, எல்லா லெட்டரும் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லோயர் கேஸில் தான் இருக்கும். நான் வந்துட்டு டைப் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டராக வந்துருச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அது எரர் தான். ஓகேங்களா? ஸோ கீவேர்ட் அப்படின்னாலே கம்பல்சரி அது எப்படி தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா லோயர் கேஸில் தான் இருக்கணும். ஃபிக்ஸ்டு மீனிங், அதுக்கு நடுவில் எந்த ஒரு ஸ்பேசஸும் நம்மளுக்கு வரக்கூடாது. ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு. ஓகேங்களா? கிளாஸ் பக்கத்தில் நம்ம ஒரு வேர்டு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த கிளாஸ் நேம் அப்படின்றது யூசராக பார்த்து டிஃபைன் பண்ணுற ஒரு நேம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இது என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்டு கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? இந்த கிளாஸ் நேமுக்கு நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு ஒரு பர்சனுடைய நேமோ அல்லது ஒரு பிளேஸுடைய நேமோ இது மாதிரி நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாவில் ஏற்கனவே இருக்கிற ப்ரீடிஃபைன்டு கிளாஸ் நேமை நீங்கள் கொடுக்குற யூசர் டிஃபைன் கிளாஸ் நேமாக மட்டும் நீங்கள் தரக்கூடாது. ஓகேங்களா? அது என்னெல்லாம் ப்ரீடிஃபைன் கிளாஸ் நேம் அப்படின்றது எல்லாமே நம்ம போக போக ஒன் பை ஒன்று நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம அதை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நேமில் கொடுக்குற இந்த நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஏன் வந்துட்டு கேப் லெட்டரில் இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கணும், அப்போ ஸ்மால் லெட்டரில் கொடுத்தா எனக்கு எடுத்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாராளமாக ஸ்மால் லெட்டரில் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும். பட் ஏன் நம்ம வந்துட்டு கேப் லெட்டர் யூஸ் பண்ணி பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஜாவாவுடைய நேமிங் கன்வென்ஷன்ஸ் படி, அதாவது ஜாவாவுடைய ரூல் படி பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டர் தான் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அவங்க கொடுத்துருக்கிற ப்ரீடிஃபைன் கிளாஸஸ் எல்லாமே எப்படி தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டரில் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் நேம் நம்ம எழுதுறப்போ அதில் எந்த ஒரு ஸ்பேஸஸோ ஓகே எம்டி லைனோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்களும் நம்மளுக்கு உள்ள இன்க்ளூட் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டரில் இருக்கணும். ஓகே, நம்ம எந்த நேம் வேணாலும் இந்த இடத்துல நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீடிஃபைன் கிளாஸ் நேமை நம்மளுடைய கிளாஸ் நேமாக கொடுக்கக்கூடாது. ஓகே, இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ப்ராக்கெட், ஓப்பன் ஃப்ளவர் ப்ராக்கெட், இது கிளாஸ்க்கான ஓப்பன் ப்ராக்கெட். ஓகே, நெக்ஸ்ட் பப்ளிக். ஓகே, ஸோ ஜென்ரலாக C++ல வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயின் மெத்தட்லாம் ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஓகே, வாய்ட் மெயின் அல்லது இன்ட் மெயின் இப்படிலாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். பட் ஜாவாவில் பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா இந்த ஆர்டரில் தான், இந்த பேசிஸில் தான் நம்மளுக்கு வந்துட்டு எப்பவுமே மெயின் மெத்தட் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? இந்த ஆர்டரில் தான் நம்ம எழுதி ஆகணும். ஓகேங்களா? ஸோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இதில் ஏதாவது ஆர்டர் சேஞ்ச் பண்ண முடியுமா, ஓகே அப்படி என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம், இதெல்லாம் நம்மளுக்கு பாசிபிள் அப்படின்றத பற்றியும் இந்த இடத்துல நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா பப்ளிக். ஓகே, ஸோ ஒரு மெயின் மெத்தடுக்கு முன்னாடி, அதாவது ஒரு மெத்தடுக்கு முன்னாடி பப்ளிக் அப்படின்ற கீவேர்டு கொடுத்தீங்கன்னா அந்த மெத்தட் பப்ளிக்காக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ பப்ளிக் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிக் அப்படின்றது இட்ஸ் எ கீவேர்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு ஆக்சஸ் மாடிஃபையர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆக்சஸ் மாடிஃபையர் மீன்ஸ் நத்திங் பட் விசிபிலிட்டி கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ விசிபிலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னா விசிபிள் டு ஆல். ஓகே, யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மெத்தடை
யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தட் கிளாஸ்க்குள்ளேயும் ஆக்சஸ் பண்ண முடியும், ஓகே, கிளாஸ்க்கு வெளியிலையும் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் இந்த பப்ளிக் அப்படின்றதுடைய மெயின் அட்வான்டேஜ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, இந்த பப்ளிக் அப்படின்றது கொடுக்கறதுக்கான மெயின் ரீசன் ஏன் ப்ரைவேட் இருக்கு, ப்ரொடெக்டட் இருக்கு, டிஃபால்ட் இருக்கு, ஓகேங்களா, இதெல்லாம் விட்டுட்டு ஏன் மெயின் மெத்தட்ல பப்ளிக் அப்படின்றது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்னொரு மெயின் ரீசன், உங்களுடைய ஜாவா ப்ரோக்ராம் நீங்கள் உங்களுடைய மெஷினில் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் ஆக்சுவலாக ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேங்களா. நீங்கள் வந்து டெஸ்க்டாப்பில் ஸ்டோர் பண்ணலாம், அல்லது வந்துட்டு டி டிரைவில் ஸ்டோர் பண்ணலாம், இ டிரைவில் ஸ்டோர் பண்ணலாம், ஓகே, இல்லை உங்களுடைய பென் டிரைவில் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்பைல் பண்ணி ரன் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள். ஓகேங்களா. ஸோ அப்படி நம்ம ஏதாவது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுற இந்த மெயின் மெத்தட், அதாவது நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்துட்டு, ஓகேங்களா, இந்த கிளாஸை தாண்டி வெளியில் போயிட்டு தான் ஜேவிஎம்மோட நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஜேவிஎம்மோட கம்யூனிகேட் பண்ணால் மட்டும் தான் நம்மளுக்கு கம்பைல் ஆகும். சரிங்களா. அப்போ ஜேவிஎம் வந்துட்டு பை டிஃபால்ட்டாக எல்லா மிஷின்லையும் இன்ஸ்டால் ஆகிறப்போ டிஃபால்ட் லொக்கேஷன் எங்கே இன்ஸ்டால் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி டிரைவில் தான் நம்மளுக்கு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம ஜாவா சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. எங்கே தான் இன்ஸ்டால் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சி டிரைவில் தான் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆச்சு. ஓகே. அப்போது என்னுடைய மெயின் மெத்தட் அப்படின்றது என்னுடைய கிளாஸை தாண்டி வெளியில் போகணும். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய மெத்தடை நம்ம பப்ளிக்காக கொடுக்கணும். அதனால மெயின் மெத்தட் வந்துட்டு இந்த இடத்துல பப்ளிக்காக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஒன்று. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, நம்மளுடைய கிளாஸை தாண்டி வெளியில் போயிட்டு வேற ஒரு டிரைவ்க்குள்ளே இருக்கிற, ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் சி டிரைவ்க்குள்ளே இருக்கிற ஜேவி மட்டும் நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றதுனாலையும் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பப்ளிக் அப்படின்றதுக்கான இன்னொரு ரீசன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் பப்ளிக் பதில் வேறு ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத உங்களுக்கு நான் ப்ரோக்ராமிங்கில் இப்போ நான் உங்களுக்கு வந்து கோடிங் டைப் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காமிக்கிறப்போ உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக். ஓகே. ஸோ ஸ்டாட்டிக் அப்படின்றது இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கீவேர்ட். ஓகே. ஸ்டாட்டிக் அப்படின்றது கீவேர்ட். ஆல்ரெடி நம்ம கிளாஸ் அப்படின்றது கீவேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். இங்கே ஸ்டாட்டிக் அப்படின்றதும் கீவேர்டு தான். ஓகேங்களா. கீவேர்ட் அப்படின்னா ஃபிக்ஸ்டு மீனிங். ஓகேங்களா. நம்மளால இது எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இருக்கிறது இருக்கிற மாதிரி தான் நம்ம எழுதணும். ஓகேங்களா. எல்லா லெட்டரும் ஸ்மால் லெட்டரில் தான் வரும். இதுதான் கீவேர்டுக்கான ரூல்ஸ் ஆக்சுவலி. ஓகே. நெக்ஸ்ட் மெயின் மெத்தடில் ஸ்டாட்டிக் அப்படின்ற இந்த கீவேர்டு யூஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன, ஓகேங்களா. ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஓகேங்களா, பை டிஃபால்ட் ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம். ஓகேங்களா. ஜாவாவில் ஒரு மெத்தடை நம்ம கால் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி தான் நம்ம கால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் இந்த ப்ரொசீஜரில் தான் நம்ம கால் பண்ணுவோம் ஆக்சுவலாக. சரிங்களா. இங்கே மெயின் மெத்தடை யார் கால் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கால் பண்ண மாட்டோம். ஓகேங்களா. ஜேவிஎம் தான் ஆக்சுவலாக கால் பண்ணும். ஸோ அப்போ ஜேவிஎம் கால் பண்ணுறப்போ ஜேவிஎம் வந்துட்டு என்ன பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இந்த மெத்தட்லாம் ஆக்சுவலாக கால் பண்ணாது. அது டைரெக்டாக மெயின் மெத்தட் எங்கே இருக்கோ அதை கால் பண்ணும். ஓகே. அப்போது ஆப்ஜெக்டே இல்லாமல் நான் ஒரு மெத்தடை நான் கால் பண்ணணும் அப்படின்னா அந்த மெத்தட் ஸ்டாட்டிக் மெத்தடாக இருந்தால் மட்டுமே பாசிபிள். ஓகேங்களா. அகைன் நான் சொல்கிறேன், எப்போ ஒரு மெத்தட் ஸ்டாட்டிக் மெத்தடாக இருக்கோ அந்த மெத்தடுக்கு ஆப்ஜெக்டே தேவையில்லை. ஓகேங்களா. நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்மளால் அந்த மெத்தடை கால் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ we can call method without an existing object அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஓகே. எந்த ஒரு ப்ரீவியஸ் ஆப்ஜெக்ட்டும் இல்லாமல் நம்மளால ஒரு மெத்தடை கால் பண்ணிட முடியும். இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் கீவேர்டு யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் அட்வான்டேஜ் இதுதான். ஏன்னா இவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இன்டர் பேசிஸில் உங்களுக்கு இது மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மெயின் மெத்தடில் ஏன் ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா, ஸ்டாட்டிக் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஸ்டாட்டிக் இல்லைன்னா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கொஸ்டின் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வாய்ட். ஓகே. ஸோ வாய்ட் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரிட்டர்ன் டைப். ஓகேவா. வாய்டுன்றது ரிட்டர்ன் டைப். ஸோ இந்த இடத்துல வாய்டு யூஸ் பண்ணுறதுனால மெயின் மெத்தடில் வாய்டு யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இட் ஓன்ட் ரிட்டர்ன் எனிதிங். ஓகேங்களா. இந்த வாய்டு அப்படின்றது எதையுமே ரிட்டர்ன் பண்ணாது. அப்போ எதுக்காக எதுவுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னா ஏன் மெயின் மெத்தடில் வச்சுருக்காங்கன்னா ரீசன் இருக்குது. ஓகே. இந்த மெயின் மெத்தட் எனக்கு எதுவும் ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை. நம்ம மெயின் மெத்தடுக்குள்ளே என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் எனக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்தா போதும். மெயின் மெத்தடாக ஓகே அதுவாக எதுவும் எனக்கு ரிட்டர்ன் பண்ண தேவையில்லை அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல வாய்ட் அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த இடத்துல வாய்டுக்கு பதிலாக இன்ட் யூஸ் பண்ண முடியுமா? ஓகே. ஏன்னா வாய்டுன்றதும் ஒரு ரிட்டர்ன் டைப் தான், இன்ட் அப்படின்றதும் ஒரு ரிட்டர்ன் டைப் தான். ஓகேங்களா.
ஸோ நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, இன்ட் யூஸ் பண்ணலாம், ஃப்ளோட் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் யூஸ் பண்ணலாம், கேரக்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, எல்லாமே நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, பட் மெயின் மெத்தடை பொறுத்த வரைக்கும் வாய்ட் மெயின் அப்படின்ற மாதிரியான மெயின் மெத்தட் இருந்ததுன்னா தான் அதை என்ன கன்சிடர் பண்ணும் அப்படின்னா ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமில் மெயின் மெத்தட் இருக்குது அப்படின்றதே கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா, இப்போ நான் சொன்ன மாதிரி இன்ட் மெயின் யூஸ் பண்ணலாமா, இல்லை வந்துட்டு ஃப்ளோட் மெயின், ஓகே, வாய்டுக்கு பதில் இன்ட் யூஸ் பண்ணுறது, வாய்டுக்கு பதில் ஃப்ளோட் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட்டாக நீங்கள் கால் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதுவாலாம் கால் ஆகாது. நீங்கள் நார்மல் மெத்தட் எப்படி நீங்கள் கால் பண்ண ட்ரை பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களுடைய அந்த இன்ட் மெயின், ஓகேங்களா, இன்டீஜர் மெயின் மெத்தட் இல்லை ஃப்ளோட்டுக்கான மெயின் மெத்தட் அப்படின்றத நீங்கள் தான் எக்ஸ்பிளிசிட்டாக கால் பண்ணிக்கணும். இது மாதிரியான செஷன்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஃபைன். நெக்ஸ்ட் மெயின். ஓகே, ஸோ மெயின் அப்படின்றது மெத்தட், ஸ்டார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஓகேங்களா, நீங்கள் ஜாவாவில் எவ்வளோ லைன்ஸில் நீங்கள் கோடிங் எழுதியிருந்தாலும் கம்பைலர் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மெயின் மெத்தட் உங்களுடைய ப்ரோக்ராமில் எங்கே இருக்குது அப்படின்றத தான் ஃபஸ்ட்டு பார்க்கும். நேராக மெயின் மெத்தடுக்கு தான் வரும். இங்கேருந்து தான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். இதுலேருந்து தான் மற்ற இடத்துக்கு எல்லாமே கம்யூனிகேஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ப்ரீடிஃபைன் கிளாஸ் நேம் இன் ஜாவா. ஓகே, இது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் டைப் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நம்ம ஜாவாவில் கொடுக்குற எல்லா இன்புட்டுமே அது எப்படி தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டாக மட்டும்தான் அது பார்க்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஒரு 2 நம்பர் கொடுக்குறேன். ஓகே, 12 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுக்குறேன், அடுத்த வந்துட்டு 23 அப்படின்ற ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் அது வந்துட்டு நம்பர் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். பட் ஜாவா அதை எப்படி தான் கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற எந்த ஒரு இன்புட்டாக இருந்தாலும் அதை ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் வச்சு பார்க்கும். ஓகேங்களா, ஆக்சுவலாக இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஓகேங்களா, ஏன் வந்துட்டு நான் எதை கொடுத்தாலும் அது ஸ்ட்ரிங்காக தான் பார்க்கும் அப்படி ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் ஸ்ட்ரிங்கில் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் இருந்து மற்ற டேட்டா டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸ்ட்ரிங் டு எனிதர் டைப் கன்வர்ஷன் இஸ் வெரி வெரி ஈஸி. ஸோ அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. இது ஒன் ஆஃப் தி ரீசன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாவாவில் 70% ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் தான். ஸோ இந்த ஒரு 2 ரீசனால மட்டும்தான் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தடில் ஸ்ட்ரிங் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸ்ட்ரிங் அப்படின்றது ப்ரீடிஃபைன் கிளாஸ் இன் ஜாவா. ஓகேங்களா, யூசர் டிஃபைன்டு கிடையாது, ப்ரீடிஃபைன் கிளாஸ். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ARGS. ஓகே, ஸோ ARGS அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு இன்புட்டுமே அதை எப்படி தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் பை ஆர்குமெண்ட்டாக தான் அது வந்து கன்சிடர் பண்ணும் ஆக்சுவலாக. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு 3 இன்புட் கொடுக்குறீங்க, ஜாவாவில் அது எப்படி கன்சிடர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா args of 0, args of 1, args of 2 இந்த ஆர்டரில் இந்த பேசிஸில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எடுத்துக்கும். ஏன் args of 0 இந்த மாதிரி எடுத்துக்குது, ஏன் அரே பேசிஸில் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது ஓகே ஃப்ளவர் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆக்சுவலி. ஓகே, இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆக்சுவலாக எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரே கான்செப்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அதாவது ஒரு ஆர்குமெண்ட்டுடைய சைஸு இல்லை ஒரு அரேவுடைய சைஸு இது மாதிரி சொல்கிறதுக்காக தான் அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஸ்கொயர் ப்ராக்கெட் மட்டும் தான் கொடுத்துருக்கோம், உள்ளே நம்ம வேல்யூஸ் கொடுப்போம்னா கொடுக்க மாட்டோம். நம்ம எவ்வளோ வேல்யூஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ரிலவெண்ட்டாக இண்டெக்ஸ் பேசிஸில் நம்மளுக்கு அதை இன்புட்டாக எடுத்துக்கும். சரிங்களா, இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா ARGSன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா, இந்த ARGS அப்படின்றது இட்ஸ் ஐடென்டிஃபயர். ஓகேங்களா, ஐடென்டிஃபயர் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த செஷனில் பார்ப்போம். ஐடென்டிஃபயர்ன்றது ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் ஐடென்டிஃபயர்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த இடத்துல ARGS அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ARGSஐ தான் நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகேங்களா, இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த நேம் யூஸ் பண்ணுறப்ப கம்பல்சரி நீங்கள் என்ன செக் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பேஸ் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடாது, கீவேர்டுடைய நேமை நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, மற்றபடி யூசர் டிஃபைன் நேம் நீங்கள் இந்த இடத்துல என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்டு உங்களுடைய நேம் இந்த இடத்துல கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். ஓகே, இந்த மாதிரியான டெக்னிக்கலான விஷயம் எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் நான் சொல்லித்தரப்போ உங்களுக்கு நடிக்கலாம் நான் வந்துட்டு டைப் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தடுக்கான ஓப்பன் ப்ராக்கெட், அடுத்தது system.out.println. ஓகேங்களா, டபுள் கோட்ஸ்குள்ளே ஜாவா டியூட்டோரியல்ஸ் பை T-Code அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஃபைன், இதில் சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்படின்றது இட்ஸ் அ ப்ரீடிஃபைன் கிளாஸ் இன் ஜாவா. ஓகேங்களா, நம்மளா எழுதுகிற ஒரு கிளாஸ் கிடையாது, ஜாவாவில் இருக்கிற ஒன் ஆஃப் தி ப்ரீடிஃபைன் கிளாஸ் தான் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. கிளாஸ் நேம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேப் லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இது ப்ரீடிஃபைன் கிளாஸ். அவங்க ஆல்ரெடி எப்படி தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டர் வர மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாவோடைய நேமிங் கன்வென்ஷன்ஸ் படி ஓகேங்களா, ரூல் படி பார்த்தீங்கன்னா கிளாஸ் நேமுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டரில் தான் வரணும் அப்படின்ற ஒரு ரூல் படி தான் அவங்க இந்த இடத்துல எழுதியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் அவுட். ஓகேங்களா, சிஸ்டம் டாட் அவுட். அவுட் அப்படின்றது இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, ஒரு ஆப்ஜெக்ட் நேம் தான் இந்த இடத்துல அவுட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவுட் மீன்ஸ் நத்திங் பட் அவுட்புட்டுக்காக தான் நம்ம இந்த இடத்துல அவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாட் println. ஓகே, println அப்படின்றது மெத்தடு. ஓகே, ஸோ எப்படி நீங்கள் மெத்தடுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எந்த ஒரு வேர்டு பக்கத்தில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வருதோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதுக்காக நம்ம என்ன கம்பேர் பண்ணிடக்கூடாது, என்ன புரிஞ்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இஃப் பக்கத்துல இருந்தால் நம்மளுக்கு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வருது, அப்போ அது மெத்தடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது யூசர் டிஃபைன்டா நம்ம கொடுக்குற ஒரு நேம் பக்கத்தில் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்தால் அதை மெத்தடு அப்படின்ற மாதிரி நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, மெத்தடோடைய நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே எப்படி தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர் தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இந்த பேசிஸில் எழுதுங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா ஜாவா வந்துட்டு ஆக்சுவலி கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். ஓகேங்களா, எங்கே ஸ்மால் லெட்டர் வரணுமோ அங்கே ஸ்மால் லெட்டர் தான் வரணும், எங்கே கேப் லெட்டர் யூஸ் பண்ணணுமோ அங்கே கேப் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கம்பல்சரி அது எரர் தான். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வேர்ட் பை வேர்டாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஏன்னா இந்த மெயின் மெத்தட் அப்படின்றது எல்லா ப்ரோக்ராம்லேயும் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகே, நீங்கள் ஜாவாவில் ஒரு சின்ன ப்ரோக்ராம் நீங்கள் போடுறதா இருந்தாலும் இந்த மெயின் மெத்தட் அப்படின்றது வரும். ஸோ அப்போ ஒவ்வொரு டைம் நம்ம ப்ரோக்ராம் போடுறோம் அப்படின்னா அதை ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டு போடுற மாதிரி இல்லாமல் இது எதுக்காக அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றனால தான் இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ println அப்படின்ற மெத்தட் என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம println மெத்தடுக்குள்ள டபுள் கோட்ஸில் ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் நம்மளுக்கு அப்படியே அவுட்புட்டில் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா println அப்படின்ற ஒரு மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல வேற என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா print அப்படின்ற ஒரு மெத்தடும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் print அண்ட் println அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா print அப்படின்ற மெத்தட் வந்துட்டு நம்மளுடைய கண்டென்ட்டை பிரிண்ட் பண்ணிட்டு கர்சர் வந்து அதனுடைய எண்ட் ஆஃப் தி லைனில் தான் நம்மளுக்கு நிற்கும். ஓகேங்களா, println அப்படின்றது நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்டென்ட் பிரிண்ட் பண்ணிட்டு ஓகேங்களா கர்சர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நியூ லைன் நெக்ஸ்ட் லைனுக்கு ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்துடும். இதுதான் பிரிண்ட்டுக்கும் printlnக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா, ஸோ டபுள் கோர்ஸ்க்குள்ள இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் நம்மளுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு println மெத்தடோடைய அட்வான்டேஜ். ஓகே, லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா செமிகோலன். ஓகே, ஸோ இந்த செமிகோலன் அப்படின்றது ஜாவா பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஷுட் பி எண்ட்ஸ் வித் செமிகோலன். ஓகேங்களா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு எப்படி தான் எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செமிகோலனோட தான் நம்மளுக்கு எண்ட் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்கான க்ளோஸ் ப்ராக்கெட், அடுத்து வந்துட்டு கிளாஸ்க்கான க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு ஜாவாவில் ஒரு பேசிக் ப்ரோக்ராம். ஓகே, மெயின் மெத்தடோடைய டீடைல்டு எக்ஸ்ப்ளனேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை டைப் பண்ணிட்டு ஒரு ப்ரோக்ராம் எப்படி நம்ம சேவ் பண்ணணும், என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும், சேவ் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம கம்பைல் பண்ணணும், ஓகேங்களா, எப்படி நம்ம ரன் பண்ணுறது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்ப்போம். ஓகே, கோடிங்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Notepad++ சாஃப்ட்வேர் நான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம as usual நம்மளுடைய ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணலாம். ஓகேங்களா, கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மெயின் மெத்தட். ஓகே, ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் void main. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ args ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இன்னும் ப்ரோக்ராம் நம்ம சேவ் பண்ணல. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ப்ரோக்ராம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபைல் சேவ் நான் சேவ் பண்ணுறேன். நான் எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜி டிரைவில் நான் சேவ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ஜி டிரைவில் நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நியூ ஃபோல்டர், இதில் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா test.java. ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஓகே, ஸோ இந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணலாம். ஸோ ஜாவா அப்படின்ற ஃபோல்டர். ஓகே, இங்கே test.java ஃபைன் நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த Notepad++ல யூஸ் பண்ணுறப்போ ஒரு அட்வான்டேஜ். ஓகே, கீவேர்டுக்கு எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் கலர் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா,
ஸோ இங்கே கிளாஸ் அப்படின்றது கீவேர்ட், பப்ளிக் அப்படின்றது கீவேர்ட், ஸ்டாட்டிக்ன்றது கீவேர்ட், மெயின் அப்படின்றது வாய்டுன்றது கீவேர்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்னு சேவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டாட் ஜாவா அப்படின்னு தான் சேவ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஃபைல் நேம் வந்து டெஸ்ட்டு. ஓகே, டாட் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா டாட் ஜாவா. ஓகேங்களா? இங்கே கிளாஸ் நேம் ஆல்சோ நம்மளுக்கு வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட். ஓகே, மேக்ஸிமம் ஓகே நம்மளுடைய கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் சேமாக இருக்கிற மாதிரி நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஏன் சார் நான் வந்துட்டு சேமாக தான் சேவ் பண்ணுமா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக சேவ் பண்ணால் எனக்கு வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகாதா, கம்பைல் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகும், ரன் ஆகும். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு விஷயம் நோட் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸ் நேம் ஒரு நேம்லையும் ஃபைல் நேம் ஒரு நேம்லையும் நீங்கள் சேவ் பண்ணுறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணுறப்போ உங்களுடைய ஃபைல் நேம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ரன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய கிளாஸ் நேம் கொடுத்தா நீங்கள் ரன் பண்ணணும். ஓகே, இந்த ஒரு டிஃப்ரெண்ட்காக தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் நேமில் நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அதாவது கிளாஸ் நேமும் ஒரே நேம் வச்சுட்டு நம்ம சேவ் பண்ண போகிற ஃபைல் நேமும் அதே நேமில் சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா? ஓகே, நான் ரெண்டுமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ இப்போ மெயின் மெத்தடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என். ஓகே, வித்தின் டபுள் கோட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ends with semicolon. ஓகேங்களா? டபுள் கோட்ஸ்குள்ளே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ட்ரைனிங். ஓகே, ஜாவா ட்ரைனிங் பை டி கோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இதுதான் நம்மளுக்கு பிரிண்ட் ஆக போகிற ஒரு கண்டென்ட். ஓகே, ஜாவா ட்ரைனிங் பை டி கோட் அப்படின்ற மாதிரி மட்டும் நான் கொடுத்துருக்கேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதாவது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல டபுள் கோட்ஸில் என்ன கண்டென்ட்டை கொடுக்குறோமோ அந்த கண்டென்ட் நம்மளுக்கு அப்படியே பிரிண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாக ஒரு ப்ரோக்ராம் நம்ம டைப் பண்ணி முடிச்சிட்டோம், நம்ம சேவ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? டெஸ்ட் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். எந்த லொக்கேஷனில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் மேலே. ஓகே, G:, ஓகேவா, ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளே டெஸ்ட் டாட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஃபைன். இப்போ நான் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே மை கம்ப்யூட்டரில் நம்ம சேவ் பண்ண லொக்கேஷன் உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த இடத்துல காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளே லிசன், இது நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ டெஸ்ட் டாட் ஜாவா. ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்துட்டு இப்போ நம்ம டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ண ஒரு ஃபைல். ஸோ இந்த ஃபைலோடைய எக்ஸ்டென்ஷன் அதாவது இதனுடைய டைப் பார்த்தீங்கன்னா ஜாவா சோர்ஸ் கோட், அதாவது டாட் ஜாவா அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்கும். ஓகேங்களா? இன்னும் நம்ம என்ன பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்ணல. ஓகே, சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி நம்மளுடைய ப்ரோக்ராமை நம்ம கம்பைல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ கம்பைல் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் நான் இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம வந்துட்டு கம்பைல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் நம்ம கொடுத்தோமா நம்மளுக்கு கம்பைல் ஆகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நடக்காது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரோக்ராம் நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? அந்த ப்ரோக்ராம் சேவ் பண்ணியிருக்கிற லொக்கேஷனுக்கு தான் நீங்கள் இந்த இடத்துல மாற்றிக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், G டிரைவில் ஓகே ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளே டெஸ்ட் டாட் ஜாவா அப்படின்ற இடத்துல தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா G:. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா C டிரைவ்லேருந்து G டிரைவுக்கு நம்மளுக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜாவான்ற ஃபோல்டர். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் CD ஸ்பேஸ் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ ஜாவா அப்படின்ற ஒரு லொக்கேஷனுக்குள்ளே ஃபோல்டருக்குள்ளே நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஜாவாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, ஜாவாவில் கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவா சி ஓகேவா ஃபைல் நேம். ஓகேங்களா? நம்மளுடைய ஃபைல் நேம் வந்துட்டு டெஸ்ட்டு டாட் ஜாவா. இதுதான் ஜாவாவில் கம்பைல் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரொசீஜர். ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா இது மாதிரி தான் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். G டிரைவில் ஜாவான்ற ஃபோல்டருக்குள்ளே ஒரே ஒரு ஃபைல் மட்டும்தான் இருந்துச்சு. அது என்ன ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டாட் ஜாவா அது மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாங்காக வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்பைல் ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஒன்ஸ் நம்மளுக்கு கம்பைல் ஆனோடனே நம்மளுக்கு என்ன ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாட் கிளாஸ் ஃபைல் அதாவது பைட் கோட் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இதை தான் நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஒன்ஸ் சோர்ஸ் கோடு வந்து கம்பைலருக்குள்ளே போய் வெளியில் வரப்போ டாட் கிளாஸ் ஃபைல் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும், பைட் கோட் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள் டெஸ்ட் டாட் கிளாஸ். இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டெஸ்ட் டாட் ஜாவா அப்படின்ற ஒரு ஃபைல் மட்டும் தான் இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போது டெஸ்ட் டாட் கிளாஸ். ஓகே, இந்த டாட் கிளாஸ் ஃபைல் நம்மளுக்கு இந்த இடத்துல ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகே, இது நீங்கள் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இது நம்மளுக்கு வந்துட்டு ரீடபிள் ஃபார்மேட்டில் ஆக்சுவலாக இருக்காது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது நம்மளுடைய சோர்ஸ் கோட் ஆக்சுவலி. ஓகே, இது நம்மளுக்கு ரீடபிள் ஃபார்மேட்டில் இருக்குது நம்ம எழுதின கோடு.
ஓகே இது வந்து டெஸ்ட் டாட் கிளாஸ், இது வந்து பைட் கோட் ஓகேங்களா, டாட் கிளாஸ் ஃபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம யூஸ் பண்ணாத சில வேர்டு ஓகே கேரக்டர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் சம்திங் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குது. ஆக்சுவலாக இதோ பார்த்தீங்கன்னா இதெல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ஓகே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணல. அது அப்போது இது வந்துட்டு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட் கிடையாது, ஏன்னா இது வந்து டாட் கிளாஸ் ஃபைல். ஓகே இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்பைல் பண்ணிட்டோம். ரன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஜாவா ஸ்பேஸ் நம்மளுடைய கிளாஸ் நேம். ஓகே நம்மளுடைய கிளாஸ் நேம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அப்படின்றது நம்மளுடைய கிளாஸ் நேம். ஓகே ஜாவா ஸ்பேஸ் டெஸ்ட் இதுதான் ப்ரொசீஜர் இதுக்குன்னா ரன் பண்ணுறதுக்கு. இப்போ நான் என்டர் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே நம்மளுடைய அவுட்புட். ஓகே ஸோ இந்த இடத்துல ஜாவா ட்ரைனிங் பை டி கோட் அப்படின்றத நம்ம வந்துட்டு பிரிண்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி சிஸ்டம் டாட் ஓ டாட் பிரிண்டல்குள்ளே நம்ம கொடுத்துருந்தோம். அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி தான் நம்ம ஜாவா ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே மெயின் மெத்தடாக இருந்தாலும் சரி அல்லது ஜாவாவில் பேசிக் ப்ரோக்ராம் ஜாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ப்ரோக்ராமும் ஆக்சுவலாக இதுதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி பாத் எப்படி வர்றது அப்படின்றது இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? சி டிரைவ்லேருந்து ஜி டிரைவ்க்கு எப்படி மாறுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது. ஓகே அதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுடைய ப்ரோக்ராம் நீங்கள் எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொக்கேஷன் போய்க்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ரோக்ராம் நல்லா கவனிங்க. நம்மளுடைய ப்ரோக்ராம் எங்கே நம்ம சேவ் பண்ணியிருக்கிறோமோ அந்த டைரக்டரிக்குள்ளே போய்க்கோங்க. ஓகேங்களா? அந்த டைரக்டரியில் போயிட்டு இந்த அட்ரஸ் பார் ஓகேங்களா இந்த இடத்துல லொக்கேஷன் இருக்கு இல்லையா பார்த்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல டைரெக்டாக சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஓகே நீங்கள் வந்துட்டு அதனோட எண்டெல்லாம் டைப் பண்ணக்கூடாது. அதை டெலீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா சிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரோக்ராம்க்கான லொக்கேஷனுக்கு அதுவே மாறிடும். ஓகே கமாண்ட் ப்ராம்ப்டில் அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இது ரொம்ப ஈஸி வே. இது ரொம்ப ஈஸி வேவாக உங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அது ஒரு வேலை டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த வே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே இந்த வேலை ஃபாலோ பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ண போகிறோம், ரன் பண்ண போகிறோம். ஓகே நெக்ஸ்ட் அகைன் நான் கமாண்ட் ப்ராம்ப்ட் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வேறு மெத்தடில் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் நல்லா கவனிங்க. நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் மட்டும்தான் இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ப்ரொசீஜர். ஓகே இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு ப்ரொசீஜருமே நீங்கள் நோட்பேடில் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸில் யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ்க்கு மட்டும்தான். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபைலில் ஓப்பன் கண்டெய்னிங் ஃபோல்டர் ஓகே இந்த ஆப்ஷனில் வந்துட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணி சிஎம்டின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன சுவிட்ச் ஓவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் பாத்துக்கு நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். நாம் வந்து பாத்துலாம் டைப் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். ஓகே ஸோ இந்த வேலையை நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராமை நம்மளால் கம்பைல் பண்ணி ரன் பண்ணுற இந்த ஒரு ஃபார்மேட்டுக்கு நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிசன் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இந்த பப்ளிக் பதில் வேறு என்னெல்லாம் நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். இப்போ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம். பப்ளிக் பதில் நீங்கள் ப்ரைவேட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் மெத்தட் சப்போர்ட் ஆகுமா ஆகாதா இது எல்லாமே டெக்னிக்கல். ஓகேங்களா? ஸோ ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்தா மெயின் மெத்தட் அப்படின்றது கன்சிடர் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெயின் மெத்தடே இல்லை அப்படின்னு தான் சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ மெயின் மெத்தட் வந்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸில் இல்லை. ஸோ ப்ளீஸ் டிஃபைன் மெயின் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு எரர் நம்மளுக்கு த்ரோ பண்ணும். அது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த எரர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக கம்பைல் டைமில் எந்த ஒரு எரருமே நம்மளுக்கு த்ரோ பண்ணாது. ஓகேங்களா? ரன் டைமில் மட்டும் தான் நம்மளுக்கு த்ரோ பண்ணும். ஓகேங்களா? நம்மளுடைய ஃபைல் இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெஸ்ட் டாட் ஜாவா சேம் லொக்கேஷன் தான். ஓகே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் நான் எஸ் கொடுத்துக்கிறேன், ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? நான் கம்பைல் பண்ணுறேன் ஜாவா சி ஃபைல் நேம் டாட் ஜாவா. லிசன் நம்மளுக்கு கம்பைல் டைமில் எந்த ஒரு எரருமே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரன் பண்ணலாம் ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம். ஓகே நான் ரன் பண்ண ட்ரை பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எரர் மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட் இன் கிளாஸ் டெஸ்ட். ஓகே டெஸ்ட் அப்படின்ற ஒரு கிளாஸில் மெயின் மெத்தட் கிடையாது. ஓகே ப்ளீஸ் டிஃபைன் மெயின் மெத்தட் ஆஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ். இந்த ஆர்டரில் மெயின் மெத்தடை நீங்கள் டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஓகே ஆக்சுவலாக நம்ம இந்த இடத்துல மெயின் மெத்தட் எழுதியிருக்கோம். ஆனால் நம்ம என்ன எழுதலைன்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்னு கொடுக்காம ப்ரைவேட்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த இடத்துல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பப்ளிக் பதில் ஓகே நீங்கள் ப்ரைவேட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது, ப்ரொடெக்டட் யூஸ் பண்ணாலும் சப்போர்ட் ஆகாது, டிஃபால்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஓகேங்களா? பப்ளிக் மட்டும் தான் நம்மளுக்கு பாசிபிள். ஸோ ஆரம்பத்திலேயே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் மெயின் மெத்தட் இந்த ரூல் படி இந்த ஆர்டரில் தான் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஃபைன்.
நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். இந்த ARGS அப்படின்றதுக்கு பதிலாக வேறு ஏதாவது நேம் கொடுத்தா எடுத்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுத்துக்கும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த ப்ரைவேட்டை நம்ம பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாற்றிடலாம். ஓகேங்களா, ARGSக்கு பதிலாக இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல T கோட் அப்படின்ற மாதிரி நான் ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, நல்லா கவனிங்க, ஸ்ட்ரிங்குக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு. ஸ்பேஸ் தொடர்ந்து இந்த இடத்துல கண்டினியூஸாக நான் வந்து வேர்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, எந்த ஒரு ஸ்பேஸும் இதுக்குள்ளே வரக்கூடாது, அதாவது இந்த ஐடென்டிஃபையர் இதுக்குள்ளே நம்மளுக்கு வரக்கூடாது. இப்போ நான் T கோடுன்னு கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னென்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு மெயின் மெத்தட் அப்படின்றது இப்படி தான் இருக்கும் அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா, பட் ஆனால் மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகே, அதனால தான் இந்த அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம T கோட் அப்படின்றது கொடுத்துட்டோம். ஓகே, நம்மளுடைய ப்ரோக்ராம் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைன், ஸோ சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அப் ஏரோ, ஓகே, நம்மளுடைய கீபோர்டில் அப் ஏரோ அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம கம்பைல் பண்ணுறதுக்காக நம்ம டைப் பண்ணிக்கலாம் இருக்க தேவையில்லை. சரிங்களா, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன், சக்ஸஸ்ஃபுல்லாக எனக்கு கம்பைல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு ரன் பண்ணுறேன், பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரன் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ என்ன கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்குக்கு பக்கத்தில் ARGS தான் கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது. ஓகேங்களா, அது ஜஸ்ட் வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபையர், யூசர் டிஃபைன் நேம் தான், நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல நான் வேற ஒரு நேம் உங்களுக்கு நான் மாற்றி ஒர்க் பண்ணி காமிச்சேன். சரிங்களா, ஸோ இந்த வேலை நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராம் ரன் பண்ண முடியும். அடுத்ததா பிரிண்ட்டுக்கும் பிரிண்டலனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அதையும் உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இங்கே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட். ஓகே, ஸோ பிரிண்ட்னா நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிட்டு கர்சர் ஆட்டோமேட்டிக் கர்சர் வந்துட்டு இந்த எண்ட் ஆஃப் தி லைனில் தான் நம்மளுக்கு இருக்குமே தவிர அடுத்த லைனில் நம்மளுக்கு வராது. ஓகே, இது நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் 2 டைம்ஸ் இந்த லைன்ஸ் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஜாவா ட்ரைனிங் பை T கோட் அகைன் பார்த்தீங்கன்னா ஜாவா ட்ரைனிங் பை T கோட் 2 டைம் நம்ம பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம வந்து அடுத்தடுத்த லைனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, நம்ம அவுட்புட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லைனில் தான் வரணும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். நான் நம்மளுடைய ப்ரோக்ராம் நான் சேவ் பண்ணிட்டேன், ஷார்ட்கட் கண்ட்ரோல் S கொடுத்துட்டு. ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கம்பைல் பண்ணுறேன். ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரன் பண்ணுறேன், ரன் ஆகிடுச்சு. ஓகே, பட் அவுட்புட் பார்த்தீங்கன்னா சேம் லைனில் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, ஜாவா ட்ரைனிங் பை T கோட், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜாவா J அப்படின்றது நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஜாவா ட்ரைனிங் பை T கோட் அப்படின்றது நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பிரிண்ட்டுக்கும் பிரிண்ட் எல்எனுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிரிண்ட் எல்என் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த லைனுக்கு நம்மளுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ப்ரோக்ராம் நான் அகைன் கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லைனில் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, இதுதான் வந்துட்டு மெயின் மெத்தடுக்கான ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நடத்துகிற கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, புரியுது அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.